Hello friends, இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா Realme Narzo 34G vs Redmi Note 10 இந்த ரெண்டு ஸ்மார்ட் போனோட கம்பேரிசன் வீடியோ தான் फ्रेंड्स பார்க்க போறோம். இந்த ரெண்டு ஸ்மார்ட் போனை கம்பேர் பண்ணி எந்த ஸ்மார்ட் போன் பெஸ்டா இருக்குன்னு இந்த வீடியோ பார்க்கலாம். சோ வீடியோ ரொம்பவே இன்ட்ரஸ்டா இருக்கும். அதனால தயவு செஞ்சு வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல பெல் சிம்பல் மறக்காம கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் இந்த மாதிரி ஷார்ட்ஸ் வீடியோ நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. ஃபுல்லா பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சரி பாங்க நம்ம இந்த ரெண்டு ஸ்மார்ட் போனை கம்பேரிசன் பண்ணி பார்க்கலாம். First design and build quality பத்தி பாத்துருவோம். இங்க டிசைன் பாத்தீங்கன்னா Narzo 34G ல பாத்தீங்கன்னா நல்ல ஒரு glossy finish கொடுத்திருக்காங்க. அப்படியே இந்த கேமராஸ் கீழ டவுன் ஆற போற மாதிரி தந்திருக்காங்க. Narzo 34G ல நல்லாவே பண்ணிருக்காங்கன்னே சொல்லலாம். இங்க Redmi Note 10 ல பாத்தீங்கன்னா நல்ல ஒரு மேட் finish எடுத்துட்டு வந்திருக்காங்க. நல்ல ஒரு பிளைனான டிசைன்னே சொல்லலாம். பில்ட் குவாலிட்டின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு போன்லயுமே பிளாஸ்டிக் பேக் பிளாஸ்டிக் ஃப்ரேம் தான். டிசைனை பொறுத்தவரைக்கும் உங்க பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் தான். இந்த ரெண்டு ஸ்மார்ட் போன்ல எந்த டிசைன் நல்லா இருக்குன்னு மறக்காம கீழ கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. வெயிட் அண்ட் திக்னஸ்னு பாத்தீங்கன்னா Realme Narzo 34G ல பாத்தீங்கன்னா 192 கிராம் வெயிட் இருந்திருக்காங்க. 9.4 mm திக்னஸ். Redmi Note 10 ல பாத்தீங்கன்னா 179 கிராம் வெயிட் 8.3 mm திக்னஸ். வெயிட் அண்ட் திக்னஸ் பொறுத்தவரைக்கும் Redmi Note 10 நல்லாவே பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். ஹின் அண்ட் ஃபீலை பொறுத்தவரைக்கும் Redmi Note 10 நல்லாவே இருக்கு. இப்போ நம்ம இந்த ஃபோனோட போர்ட்ஸ் அண்ட் பட்டன்ஸை பார்த்துருவோம். ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா பவர் லாக் அன்லாக் பட்டன் இருக்கு. அந்த பவர் பட்டன்லேயே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் தந்தாங்க. சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் தந்தாங்க. அப்படியே ஃபோனோட கீழே பார்த்தீங்கன்னா 3.5 ஹெட்ஃபோன் ஜாக், பிரைமரி மைக்ரோஃபோன், டைப் சி சார்ஜிங் போர்ட் அண்ட் ஸ்பீக்கர்கள் இருக்கு. லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா சிம் ட்ரே பாக்ஸ் தராங்க. ரெண்டு ஃபோன்லையும் ட்ரிபிள் சிம் ஸ்லாட் தராங்க. அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா Realme Narzo 34G ல பாத்தீங்கன்னா ஃபுல்லா பிளைனா இருக்கு, எதுவுமே இல்ல. Redmi Note 10 ல பாத்தீங்கன்னா செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் இருக்கு, IR ப்ராசஸர் இருக்கு அண்ட் ஸ்பீக்கர்கள் தராங்க. எஸ் இங்க பாத்தீங்கன்னா ஸ்டீரியோ ஸ்பீக்கர் தராங்க Redmi Note 10 ல. Realme Narzo 34G ல பாத்தீங்கன்னா சிங்கிள் ஸ்பீக்கர். இப்போ நம்ம டிஸ்ப்ளே கம்பேரிசன்ஸை பார்த்துருவோம். Realme Narzo 34G ல பாத்தீங்கன்னா 6.5 இன்ச்சஸ்க்கான ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ஐபிஎஸ் டிஸ்பிளே தராங்க. 1080p பிக்சல் ரெசல்யூஷன். இதில் பார்த்தீங்கன்னா வைட் அண்ட் சப்போர்ட் இருக்கு அண்ட் 90 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்டும் தராங்க. Redmi Note 10 ல பார்த்தீங்கன்னா 6.43 இன்ச்சஸ்க்கான ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் AMOLED டிஸ்பிளே தராங்க. இதில் பார்த்தீங்கன்னா 1080p பிக்சல் ரெசல்யூஷன் இருக்கு, 60 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட் அண்ட் வைட் அண்ட் L1 சப்போர்ட் இருக்கு. டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஃபோனுமே நல்லாவே பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். ரெண்டு ஃபோனுமே நல்லாவே இருக்கு. பட் Redmi Note 10 கொஞ்சம் பெட்டராகவே இருக்கு. ஏன்னா அதில் வந்து AMOLED டிஸ்பிளே தராங்க. கலர்ஸ்லாம் நல்லா வைப்ரண்ட்டாக இருக்கு, நல்லா பஞ்சியாக இருக்குன்னே சொல்லலாம். பிரைட்னஸ் லெவல் நல்லாவே இருக்கு, உங்களுக்கு ஸ்க்ரீனில் பார்த்தாலே தெரியும். டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் Redmi Note 10 நல்லாவே பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஏன்னா அதில் AMOLED டிஸ்பிளே தந்திருக்காங்க. Realme Narzo 30 ல பார்த்தீங்கன்னா LCD டிஸ்பிளே தான் தராங்க. பட் 90 ஹெர்ட்ஸ்க்கான ஒரு ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கு. நீங்கள் வீடியோஸ் அதிகமாக பார்ப்பீங்கன்னா Redmi Note 10க்கு போகலாம். ஏன்னா அதில் வந்து AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. பட் 60 ஹெர்ட்ஸ் தான் இருக்கு. நல்ல ஒரு ஸ்மூத் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னா நீங்கள் Realme Narzo 30க்கு போகலாம். ஏன்னா அதில் வந்து 90 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கு. இப்போ நம்ம கேமரா கம்பேரிசன்ஸை பார்த்துருவோம். Realme Narzo 30 ல பார்த்தீங்கன்னா 48 மெகாபிக்சலுக்கான பிரைமரி கேமரா, 2 மெகாபிக்சலுக்கான மேக்ரோ கேமரா, 2 மெகாபிக்சலுக்கான டெப்த் சென்சார் தந்திருக்காங்க அண்ட் 16 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா இருக்கு. Redmi Note 10 ல பார்த்தீங்கன்னா 48 மெகாபிக்சலுக்கான பிரைமரி கேமரா, 8 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா, 2 மெகாபிக்சலுக்கான மேக்ரோ கேமரா, 2 மெகாபிக்சலுக்கான டெப்த் சென்சார் தந்திருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா 13 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா தந்திருக்காங்க. Realme Narzo 30 ல பார்த்தீங்கன்னா அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா தரல. Redmi Note 10 ல அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா தந்திருக்காங்க. ரொம்பவே நல்ல விஷயம். கேமராஸை பொறுத்த வரைக்கும் பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது. இங்கே வந்து அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா தரல, இங்கே வந்து அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா தராங்க. Narzo 30 ல பார்த்தீங்கன்னா 16 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா, இங்கே வந்து 13 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா. பெரிய வித்தியாசம் கிடையாது. இங்கே பேட்டரிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபோன்லேயும் 5000 mAh ஒரு பேட்டரி தந்திருக்காங்க. சார்ஜிங் சப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா Realme Narzo 34G ல பார்த்தீங்கன்னா 30 வாட்க்கான சார்ஜிங் சப்போர்ட் தராங்க. Redmi Note 10 ல பார்த்தீங்கன்னா 33 வாட்க்கான சார்ஜிங் சப்போர்ட் தராங்க. OSன்னு பார்த்தீங்கன்னா Realme Narzo 30 ல வந்து Realme UI 2.0 OS தராங்க. ஆண்ட்ராய்ட் லெவல் மேலே ரன் ஆகுது. Redmi Note 10 ல பார்த்தீங்கன்னா MIUI 12 OS தராங்க. இது பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் லெவல் மேலே ரன் ஆகுது. ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுமே ஆண்ட்ராய்ட் லெவல் மேலே தான் ரன் ஆகுது. ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லேயும் பார்த்தீங்கன்னா ப்ரீ இன்ஸ்டால் தான் நிறைய ஆப்ஸ் அண்ட் நிறைய ப்ளோட்வேர்ஸ் இருக்கு. இங்கே ப்ராசர்னு பார்த்தீங்கன்னா Redmi Note 10 ல வந்து Snapdragon 678 ப்ராசர் தராங்க. Realme Narzo 30 ல பார்த்தீங்கன்னா Helio G95க்கான ஒரு ப்ராசர் தராங்க. இங்கே பர்ஃபார்மன்ஸ்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனில் நீங்கள் ஹை கிராஃபிக்ஸில் கேம் விளையாடலாம். Redmi Note 10 ல நீங்கள் ஹை கிராஃபிக்ஸில் லாங் டைம் கேம் விளையாடுறீங்கன்னா லைட்டாக லேக் ஆகிற இஷ்யூ இருக்குது. Realme Narzo 30 ல பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹை கிராஃபிக்ஸில் லாங் டைம் விளையாடினா தெர்மல் இஷ்யூ இருக்குது, லைட்டாக ஹீட் ஆகிற மாதிரி இருக்குது CPU. கேமிங்கை பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன் நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணணுன்னே சொல்லலாம். நீங்கள் லாங் டைம் நிறைய கேமிங் விளையாடணும்னா நீங்கள் வேறு ஸ்மார்ட் ஃபோன் தான் எடுக்கிற மாதிரி Snapdragon 720G ப்ராசரோட வேறு ஸ்மார்ட் ஃபோன் எடுக்கிற மாதிரி இருக்கும். இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா நார்மல் கேமிங்ஸ்லாம் நீங்கள் விளையாட முடியும், ஹெவியாக புஷ் பண்ணலாம். பட் Realme Narzo 30 ல வந்து ஹீட்டிங் இஷ்யூ இருக்குது. Redmi Note 10 ல பார்த்தீங்கன்னா லைட்டாக லேக் ஆகிற இஷ்யூ இருக்குது. இப்போ நம்ம இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்ஸோட ஓவரால் கம்பேரிசன்ஸை பார்த்துருவோம். உங்களுக்கு நல்ல ஒரு 90 ஹெர்ட்ஸ் ஸ்மூத் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ளஸ் கேமிங் பர்ஃபார்மன்ஸ், நல்ல ஒரு ஃபாஸ்ட் சார்ஜிங், பெட்டர் செல்ஃபிஸ் வேணும்னா நீங்கள் Realme Narzo 30 எடுக்கலாம். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 12,500 ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க ஸ்டார்டிங் ப்ரைஸு.
உங்களுக்கு ஒரு நல்ல டிஸ்பிளே வேணும், ப்ளஸ் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இருக்கணும், ப்ளஸ் லாங் பேட்டரி லைஃப் இருக்கணும் அண்ட் மெயின் கேமரா நல்லாவே இருக்கணும், ப்ளஸ் அல்ட்ராவைட் உங்களுக்கு வேணும்னா ரெட்மி நோட் 10 நீங்கள் எடுக்கலாம். ஏன்னா அதில் வந்து AMOLED டிஸ்பிளே தந்திருக்காங்க, டிஸ்பிளே வீடியோஸ்லாம் நல்லாவே இருக்கும். இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனில் எந்த ஸ்மார்ட் ஃபோன் உங்கள் தேவைக்கு கரெக்டாக இருக்குமோ அந்த ஸ்மார்ட் ஃபோனை பிக் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கம்பேரிஷன் வீடியோ எப்படி இருக்குன்னு மறக்காம கீழே கமெண்ட்ஸ்க்குன்னு சொல்லுங்கள். இதே மாதிரி நிறைய சுவாரஸ்யமான வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பத்து பெல் சிம்பிள் கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.